இப்போ ஜப்பானில் ஒரு புத்தக கடையில் இருக்கேன். ஜப்பானில் லாங்குவேஜ் தெரியாமல் வேலைக்கு ஏன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இங்கே பாருங்கள், கோபைலட்டுங்கிறது லேட்டஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மைக்ரோசாஃப்டோடது. ஸோ இது ரிலேட்டடான புத்தகம் வச்சுருக்காங்க. எல்லாமே ஜப்பானிய மொழியில் தான் இருக்குது. பார்த்தீங்களா? அதே மாதிரி கூகுள் அவங்களோட அப்ளிகேஷன் ரிலேட்டட் புத்தகம் கோபைலட் மைக்ரோசாஃப்ட் 365, எக்ஸல். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஜப்பானிய மொழியில் தான் இருக்குது. பிக்சல், கூகுள் பிக்சல் மொபைல் ரிலேட்டடு, க்ரோம் புக்கு, ஆண்ட்ராய்டு, இன்ஸ்டாகிராம் அண்ட் த்ரெட்ஸு, எப்படி அது ரிலேட்டடான புத்தகம், யூடியூபு எல்லாமே வந்து ஒரு ஜப்பானிய மொழியில் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம லாங்குவேஜ் தெரியாமல் இங்கே வந்துடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக 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 குறைவு. வேலை இல்லாமல் முதல்ல இங்கே வரக்கூடாது, அதை மனசில் வச்சுக்கணும். லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஜப்பானுக்கு வரீங்க அப்படின்னா லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு வாங்க.